Hi friends, welcome to my channel Hierarchy and Forward. இன்னைக்கு நம்ம Tableau வீடியோல group bar chart பத்தி பார்க்க போறோம். Group bar chart அப்படினா என்னன்னா one or two data set வந்து நாம side by side comparison பண்றதுக்காக இந்த group bar chart யூஸ் பண்றோம். Side by side comparison with ஒரே axisல பாத்தீங்க அப்படினா multiple categories split up with grouped bar. ஓகேங்களா? இந்த particular categoryல இத்தனை categories வந்து grouped ஆயிருக்கு அப்படின்றது செப்பரேட்டா நம்ம பார்க்க முடியும். இந்த சார்ட்லயே பாத்தீங்கன்னா சென்ட்ரல், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் அப்படின்ற 4 ரீஜன் இருக்கு. இந்த 4 ரீஜன்ல என்னென்ன கேட்டகரிஸ்ல ஸ்ப்ளிட் ஆயிருக்கு அப்படின்றது குரூப் வைஸா நமக்கு காட்டுது. ஓகேங்களா? இது வந்து நமக்கு சைடு பை சைடு கம்பேரிசன் அனலைசிஸ்க்காக நமக்கு இந்த பார் சார்ட் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த பார் சார்ட் எப்படி நம்ம டேப்லோல கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறது இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi friends. ஸோ இன்றைக்கி நம்ம குரூப் பார் சார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ குரூப் பார் சார்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 டைமென்ஷன் ஒரு மெஷர் வேணும். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப் கேட்டகரி எடுத்து சப் கேட்டகரி வேண்டாம், 1 செகண்ட். நான் ஆர்டர் டேட் எடுத்து இங்கே விட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஆர்டர் டேட்டில் நான் மந்த்தை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு மந்த் கிடச்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சேல்ஸ் எடுத்து இங்கே விட போகிறேன். ஓகேங்களா? ஸ்வாப் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு மந்த் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம மந்த் கிடச்சிருச்சு ப்ளஸ் சேல்ஸ் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஈச் மந்த்தை வந்து நான் பர்டிகுலர் கேட்டகரி வச்சு கம்பேர் பண்ணணும். ஸோ அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், சப் கேட்டகரி, ஃபார் எக்ஸாம்பிள் சப் கேட்டகரி எடுத்து விட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் சப் கேட்டகரி எடுத்து விட்டோம். ஈச் சப் கேட்டகரி பாருங்கள் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக குரூப் ஆயிடுச்சு. ஈச் சப் கேட்டகரியில் இந்த பர்டிகுலர் மந்த்ஸ் வந்து நம்ம பிளாட் ஆகிருக்கு. ஓகேங்களா? பாருங்கள், அக்சசரிஸ், அப்ளைன்ஸ் எல்லாமே தனித்தனியாக வந்திருக்குது. ஓகேங்களா? இது கொஞ்சம் லென்த்தியாக போகுது. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சப் கேட்டகரிக்கு பதிலாக நம்ம ரீஜன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ ரீஜன் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் பாருங்கள், ஈச் ரீஜனுக்குள்ளே நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் மந்த் வந்து நம்மளுக்கு பிளாட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எப்படி அப்படின்னா இந்த ஈச் ரீஜனில் அந்த பர்டிகுலர் மந்தில் எவ்வளோ நம்மளுக்கு சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற இதை வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னா இப்போ லைன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் அதை வந்து நான் பார் ஃபார்மேட்டில் மாற்றணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ பாரை கிளிக் பண்ண போகிறேன். பார் கிளிக் பண்ணது எனக்கு பார் கிடச்சிருச்சு பாருங்கள். ஸோ ஈச் ரீஜன் வைஸ் மந்த் வைஸாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பார் சார்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மந்த் ஜனவரியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா இந்த மந்தில் பாருங்கள் இதை விட எனக்கு ஈஸ்ட்டில் வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி சவுத்தில் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. அதே மாதிரி சவுத்து கொஞ்சம் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது மாதிரி சைட் பை சைட் கம்பேரிஷன் நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ ஈச் ரீஜனில் இந்தந்த மந்தில் எவ்வளோ நம்மளுக்கு சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். இதில் ஹையஸ்ட் சேல்ஸ் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஈஸ்ட்டோட நவம்பர் மந்தோட சேல்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு இதில் நம்ம ஈஸியாக பார்த்திக்கலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது ஒரே ஆக்சஸில் நம்மளுக்கு எல்லாத்தையுமே கம்பேரிஷன் பண்ணிக்கலாம். அதான் இதோட அட்வான்டேஜ். ஓகேங்களா? சிங்கிள் ஆக்சஸில் மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த பார் சார்ட்டை வந்து நம்ம கம்பேரிஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம கலர் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ரீஜன் எடுத்து இங்கே விட்டுருங்க கலரில். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ரீஜனும் பார்த்திங்கன்னா ஒரு கலர் வைஸ் கம்பேரிஷனுக்காக கலர் வைஸுக்கு நம்மளுக்கு இது மாறிடும். ஓகேங்களா? கம்பேரிஷனுக்கு நம்மளுக்கு எல்லாமே மாறிடுச்சு. ஓகே இங்கே ஓகே. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இது பார் சார்ட் கிரியேட் பண்ணிட்டோம், இதிலே நான் ஸ்டாக்டு பார் ப்ளஸ் எனக்கு 100% ஸ்டாக் பார் எப்படி மாற்றுறது அதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டாக்டு பாராக மாற்ற போகிறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஸ்டாக்டு பாராக இதை மாற்றுறதுக்கு எதுவுமே பண்ண போகிறதில்ல. இங்கே பாருங்கள், இன்னொரு செக்மெண்ட் எடுத்து நான் இங்கே விட போகிறேன். ஓகேங்களா? செக்மெண்ட் எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஈச் ரீஜியன், ஓகேங்களா, ஈச் ரீஜனுக்குள்ளே பர்டிகுலர் செக்மெண்ட் டிவிஷன் ஆகிருக்கு பாருங்கள். பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து டிவிஷன் ஆகிருக்கு. அது இந்த மந்தில் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த குரூப்லேயே இந்த சென்ட்ரல் அப்படிங்கிற இடத்துலையே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா செக்மெண்ட் வந்து குரூப்பாக நம்மளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி இந்த இது காமிக்குது. நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் வந்து காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நம்ம ஸ்டாக்டு பார் வந்து குரூப் பார் மாதிரி இதில் கம்பேரிஷன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து வந்து எனக்கு 100% ஸ்டாக் பார் காமிக்கணும் சார் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். நம்ம பழைய 100% ஸ்டாக் பார் பார்த்தோம் பார்த்திங்கன்னா அதே ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? இப்போ நான் சேல்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஆட் டேபிள் கால்குலேஷன்ஸ். ஓகே. அதில் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் மாற்றிக்கணும். அதுக்கப்புறமா ஸ்பெசிஃபிக் டைமென்ஷனில் நான் எதை வச்சு இது பண்ண போகிறேன் அப்படின்னா
செக்மெண்ட்டை வச்சு இப்போ நான் வந்து 100% பண்ணியிருக்கேன். செக்மெண்ட் வச்சு தான் நான் பிரித்து காமிச்சிருக்கேன். ஸோ செக்மெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டேன். செக்மெண்ட் செலக்ட் பண்ணதுமே பாருங்கள் நம்மளுக்கு 100% பார் வித் ஈச் ரீஜியன் வைஸாக நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி பார் சார்ட், ஸ்டாக்டு பார் சார்ட் ப்ளஸ் 100% ஸ்டாக் பார் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம அனாலிசிஸ் தகுந்த மாதிரி நம்ம இதோட வியூஸை மாற்றி நம்ம இங்கேயே அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த குரூப் சார்ட்டோட அட்வான்டேஜ். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.